Welcome to the Sound Doctrine Telecast. ஆரோக்கிய உபதேச ஒளிபரப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise God for all the corrective teaching we received through this series of talks. இந்த தொடர் செய்திகளின் வழியாக நாம் பெற்று வந்து கொண்டிருக்கிற திருத்துதல் உபதேசங்களுக்காக நாங்கள் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். The subject we are considering during the last 5 weeks has been sorrow. கடந்த 5 வாரங்களாக நாங்கள் பார்த்து வருகிற தலைப்பு துக்கம். We would like to begin with a quote from Martin Luther. மார்ட்டின் லூத்தர் அவர்கள் சொன்ன ஒரு கூற்றை சொல்லி இந்த செய்தியை துவங்க விரும்புகிறோம். You learn your theology most where your sorrows take you. உங்கள் துக்கங்கள் உங்களை எங்கே அழைத்து செல்கிறதோ அங்குதான் அதிகமான உங்களுடைய இறையியலை கற்றுக்கொள்கிறீர்கள். That was the experience of the psalmist also. அதுதான் சங்கீதக்காரனுடைய அனுபவமாகவும் இருந்தது. Turn with us to Psalm 119. 119வது சங்கீதத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். We'll read to you verse 71. 71வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். It's good for me that I have been afflicted, that I may learn your statutes. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். Yes, beloved, sorrows have this positive effect when they are handled right. ஆம் பிரியமானவர்களே, துக்கங்களை நாம் சரியாய் கையாளும் பொழுது ஒரு சாதகமான ஒரு தாக்கம் நம்மீது காணப்படுகிறது. But most of us handle sorrow the wrong way. நம்மில் அநேகர் துக்கங்களை சரியாய் கையாளுவதில்லை. That's why our topic is how not to sorrow. ஆகவேதான் நம்முடைய தலைப்பு எப்படி துக்கிக்க கூடாது என்பதாகும். So far we have done 5 lessons. இதுவரையிலும் 5 பாடங்களை நாம் பார்த்திருக்கிறோம். Lesson number 1. முதல் பாடம், Do not dream of happy times always. எப்பொழுதுமே சந்தோஷமான காலங்கள் இருக்கும் என்று கனவு கண்டு கொண்டிருக்க கூடாது. Lesson number 2. இரண்டாவது பாடம், Do not deny the feelings of sorrow. துக்கத்தின் உணர்வுகளை மறுக்க கூடாது. And lesson number 3. மூன்றாவது பாடம், Do not be immersed in worldly sorrow. உலக பிரகாரமான துக்கங்களில் முழுகிவிடக் கூடாது. Lesson number 4. நான்காவது பாடம், Do not despise God's chastisement. தேவனுடைய சிட்சையை அலட்சியப்படுத்த கூடாது. Last week we studied lesson number 5. சென்ற வாரத்திலே 5வது பாடத்தை நாம் பார்த்தோம். Do not be afraid of men. மனுஷருக்கு பயப்படக்கூடாது. Today we will move on to lesson number 6. இன்றைக்கு நாம் 6வது பாடத்துக்கு கடந்து செல்கிறோம். How not to sorrow. எப்படி துக்கிக்க கூடாது. Do not sink in self-pity. சுய பரிதாபத்தில் முழுகிவிடக் கூடாது. Once again. மீண்டுமாய் சொல்கிறேன். How not to sorrow. எப்படி துக்கிக்க கூடாது. Do not sink in self-pity. சுய பரிதாபத்தில் முழுகிவிடக் கூடாது. Beloved, we cannot prevent sorrows in our life. பிரியமானவர்களே, துக்கங்களை நம்முடைய வாழ்க்கையிலே தவிர்க்கவே முடியாது. But self-pity or self-sympathy is our own choice. ஆனால் சுய பரிதாபம் என்பது நாமே தெரிந்து கொள்ளுகிற ஒன்று. When sorrows overwhelm us, we should speak something to ourselves. துக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தலைக்கு மேல் வரும் பொழுது நாம் நம்மையே பார்த்து பேச வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. We'll read to you Psalm 42 and see how David had that wonderful experience. 42வது சங்கீதத்திலே தாவீது எவ்விதமாய் ஒரு அழகான ஒரு அனுபவத்துக்குள்ளாய் கடந்து போகிறான் பாருங்கள். And look at the 5th verse. 5வது வசனத்தை பாருங்கள். Why are you cast down, O my soul? Why are you disquieted within me? Hope in God, for I shall yet praise him for the help of his countenance. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். Come to the 11th verse. 11வது வசனத்தை பாருங்கள். Why are you cast down, O my soul? Why are you disquieted within me? Hope in God, I shall yet praise him, the help of my countenance and my God. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். The very next psalm, the 5th verse, repeat the truth. அந்த அடுத்த சங்கீதத்திலேயே 5வது வசனத்திலே மீண்டும் சொல்லப்படுகிறார். Why are you cast down, O my soul? Why are you disquieted within me? Hope in God, for I shall yet praise him, the help of my countenance and my God. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும்
இன்னும் துதிப்பேன். Why are you disquieted? And then he says the solution is hope in God. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் என்கிற கேள்வியை கேட்டவுடனேயே அதற்கு பதிலையும் சொல்லுகிறார், கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு. In other words, he was telling himself, God is still on the throne, whatever might happen. மறு வார்த்தைகளே அவன் தன்னை பார்த்து சொல்லிக் கொள்கிறான், என்னதான் சம்பவித்தாலும் தேவன் இன்னும் சிம்மாசனத்திலே வீற்றிருக்கிறார். Beloved, our troubles may be compared to sitting in dust and ashes. பிரியமானவர்களே, நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் நாம் தூளிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து இருக்கிறதற்கு ஒப்பா இருக்கலாம். But whose responsibility it is to come out of it? ஆனால் அதிலிருந்து வெளியேறுவது யாருடைய பொறுப்பு? Come with us to book of Isaiah 52nd chapter. ஏசாயா 52வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். Look at the second verse. இரண்டாவது வசனத்தை பாருங்கள். Shake yourself from the dust and arise and sit down, O Jerusalem. Loose yourself from the bonds of your neck, O captive daughter of Zion. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே உன் கழுத்தில் உள்ள கட்டுக்களை அவிழ்த்து விடு. You shake yourself. நீ உன்னை உலுக்கி வெளியேறு. And you loose your bonds from your neck. உன்னுடைய கழுத்தில் இருக்கிற கட்டுக்களை நீ நீக்கி விடு. And also our suffering may be compared to sitting in darkness. மற்றுமாக நம்முடைய துக்கங்கள் எல்லாம் நாம் இருளிலே அமர்ந்திருக்கிறதற்கு ஒப்பாய் இருக்கலாம். Now turn with us what we should do in book of Isaiah and chapter 60. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60வது அத்தியாயத்துக்கு வாருங்கள். Look at the first verse. முதல் வசனத்தை பாருங்கள். Arise, shine, for your light has come. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. The glory of the Lord is risen upon you. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. The same truth Apostle Paul brings in book of Ephesians 5th chapter. இதே சத்தியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு நிருபத்திலே கொண்டு வருகிறார். Turn with us to the 5th chapter. 5வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். And we will read to you the 14th verse. 14வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறோம். Awake, you who sleep, arise from the dead, and Christ shall give you light. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். Beloved, arising or rising up is our responsibility. பிரியமானவர்களே, எழுந்திருப்பது நம்முடைய பொறுப்பு. And giving of light is God's responsibility. பிரகாசிப்பிக்க செய்கிறது தேவனுடைய பொறுப்பு. So there is something that we are supposed to do when we go through sorrow. ஆகவே துக்கத்தின் வழியாக கடந்து போகும் பொழுது நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. There are people who refuse to be comforted at all. சில சமயங்களிலே ஆறுதல் பெற்றுக்கொள்வதற்கு மறுக்கிற ஜனங்களும் இருக்கிறார்கள். Now we have some examples, some serious examples, we want to present them before you. ஒரு சில உண்மையான உதாரணங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறோம். Turn with us to book of Jeremiah 31st chapter. எரேமியா 31க்கு என்னோடு கூட வாருங்கள். And we will read to you the 15th verse. 15வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறோம். A voice was heard in Ramah, lamentation and bitter weeping, Rachel weeping for her children, refusing to be comforted for her children because they were no more. ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகள் நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்கிறார். In English it reads that she refused to be comforted. ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆறுதல் அடைய மறுத்தாள் என்று. Now the same thing we read about Jacob in the matter of Joseph. யோசேப்பினுடைய காரியத்தை பார்க்கும் பொழுது யாக்கோபை பற்றி வாசிக்கிறோம். And there the news came to him that Joseph was torn by wild animals and he was killed. காட்டு மிருகங்கள் அவனை கிழித்து போட்டு அவன் கொல்லப்பட்டான் என்று செய்தியை கேள்விப்படுகிறான். Turn with us to Genesis 37th chapter, look at verse 35. ஆதியாகமம் 37:35வது வசனத்தை பாருங்கள். All his sons and all his daughters arose to comfort him. அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். But he refused to be comforted and he said, I shall go down into the grave to my son in mourning. ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல் நான் துக்கத்தோடே என் குமாரனிடத்திலே பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். Even though all his sons and all his daughters,
they tried to comfort him. He refused to be comforted. He said, I will not be comforted. அவனுடைய குமார்த்திகள் எல்லாரும் இணைந்து அவனை ஆறுதல் படுத்த விரும்பினாலும் கூட அவன் ஆறுதல் அடைய மறுத்தான். Now the same thing we have in the case of David also. தாவீதுனுடைய சரிதையிலும் கூட அதே காரியத்தை பார்க்கிறோம். You know, his child whom he got through Bathsheba became sick. பாத்சேபா மூலமாக பிறந்த அந்த பிள்ளை நோய்வாய்ப்பட்டது. And he became very sad. அவன் மிகவும் துக்கம் அடைந்தான். Look at the 17th verse of 2 Samuel 12th chapter. 2 சாமுவேல் 12வது அத்தியாயத்தினுடைய 17வது வசனத்தை பாருங்கள். The elders of this house arose and went to him to raise him up from the ground. அவனை தரையிலிருந்து எழுந்திருக்க பண்ண அவன் வீட்டில் உள்ள மூப்பர்கள் எழுந்து அவன் அண்டையிலே வந்தாலும் But he would not, nor did he eat food with them. அவன் மாட்டேன் என்று சொல்லி அவர்களோட அப்பம் சாப்பிடாமல் இருந்தான். You know, here are three individuals whom others tried to comfort them. Sorrow was great. They tried to comfort them. They said, no, we will not be comforted. 3 தனிநபர்களை உங்களுக்கு சொல்லி காட்டினோம். அவர்கள் துக்கம் இருந்தது, மற்றவர்கள் ஆறுதல் படுத்த முயற்சித்தார்கள், ஆனால் மாட்டேன் என்று மறுக்கிறார்கள். But we have a bright picture in the history of Jeremiah. ஆனால் எரேமியாவினுடைய சரிதையிலே ஒரு பிரகாசமான ஒரு உதாரணம் நமக்கு இருக்கிறது. Turn with us to book of Jeremiah 8th chapter. எரேமியா 8வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். In the 18th verse. 18வது வசனம். He says, I would comfort myself in sorrow. நான் சஞ்சலத்தில் ஆறுதல் அடைய பார்க்கிறேன். You know, he himself is trying. You know, I will comfort myself in sorrow. சஞ்சலத்திலே நான் ஆறுதல் அடைய பார்க்கிறேன். தானே முயற்சி செய்கிறான். Yes, beloved, rejoicing is actually our own responsibility. ஆம் பிரியமானவர்களே, மகிழ்ச்சியாய் இருப்பது என்பது நம்முடைய முயற்சிதான். We all know that the book of Philippians is called the epistle of joy. நம்ம எல்லாருக்கும் தெரியும் பிலிப்பிய நிருபமானது அது மகிழ்ச்சி நிருபம். And now if you look at the 3rd chapter first verse, 3வது அத்தியாயம் முதல் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களேயானால், finally my brethren rejoice in the Lord. மேலும் என் சகோதரரே கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். In other words, rejoicing your responsibility. மறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பொறுப்பு அது. நீங்கள் மகிழ்ச்சியாய் இருங்கள். For me to write the same things to you is not tedious, but for you it is safe. எழுதியவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, அது உங்களுக்கு நலமாயிருக்கும். 4th chapter 4th verse. 4வது அத்தியாயம் 4வது வசனம். Rejoice in the Lord always. Again I will say rejoice. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். In other words, you know, we have to rejoice. We have to become joyful. It is our responsibility. That is a responsibility of every Christian. இது நம்முடைய பொறுப்பு, ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய பொறுப்பு. நாம் மகிழ்ச்சியாய் இருப்பது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. Especially when there are comforts and encouragement coming to us from our friends and from our fellowship, we should learn to accept them and we should not keep on sinking in self-pity. முக்கியமாக ஆறுதலும் மற்ற தேர்தலான வார்த்தைகளும் நம்முடைய ஐக்கியங்களிலிருந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள மனதுள்ளவர்களாக இருக்க வேண்டுமே தவிர நம்முடைய துக்கத்தில் நாம் முழுகிக் கொண்டே இருக்கக்கூடாது. You know, self-sympathizers usually find fault with others who do not sympathize with them. சுய பரிதாபம் கொள்ளுகிறவர்கள் முக்கியமாக தங்கள் மீது பரிதாபம் கொள்ளாதவர்கள் மீது அவர்கள் குற்றம் கண்டுபிடிக்கிற ஒரு பழக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள். Now in this context we want to give you some eternal truths. இந்த ஒரு பின்னணியிலே நாங்கள் ஒரு சில நித்திய உண்மைகளை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறோம். Turn with us to 1 Peter 5th chapter. 1 பேதுரு 5வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். Look at the 9th verse. 9வது வசனத்தை பாருங்கள். Resist him steadfast in the faith, knowing that the same sufferings are experienced by your brotherhood in the world. உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்கள். In other words, we should always remember everyone in this world has got his own suffering. மறு வார்த்தைகளே சொல்ல வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபரும் அவரவர்களுடைய பிரச்சனைகள் அவர்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது. So don't be disappointed that people don't come and sympathize with me. They have their own problems, sometimes more than our own problems. உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு அவர்கள் பரிதபிக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். அவர்களுக்கு அவருடைய பிரச்சனைகள் உண்டு. You know the Lord Jesus Christ carrying a heavy cross on the dusty roads of Jerusalem. எருசலேமின் அந்த தூசி படர்ந்த வீதிகளிலே ஆண்டவராகிய இயேசு சிலுவை சுமந்து நடந்த அந்த காட்சி உங்களுக்கு தெரியும். There were women folk who were mourning him and lamenting him. அவருக்காக பரிதபித்து புலம்பின பெண்கள் இருந்தார்கள். What did Jesus say? ஆண்டவராகிய இயேசு என்ன சொன்னார்? Don't sympathize with me. எனக்காக நீங்கள் புலம்ப வேண்டாம். Don't mourn for me. எனக்காக அழ வேண்டாம். You better mourn for yourself. உங்களுக்காக நீங்கள் அழுங்கள். Because your problems are going to be
greater than my problem. எனக்கு இருக்கிற இந்த பிரச்சனைகளை விட உங்களுக்கு இருக்க போகிற பிரச்சனைகள் ஏராளமாய் இருக்கும். The times are coming when people will say, if you had not brought out children, that is better. நீங்கள் பிள்ளை பெறாதிருந்தால் உங்களுக்கு நலமாய் இருந்திருக்கும் என்று சொல்லக்கூடிய காலங்கள் வருகிறது என்று So சொன்னார். don't sympathize for me, you sympathize for your own self. ஆகவே எனக்காக நீங்கள் பரிதபிக்க வேண்டாம், உங்களுக்காகவே நீங்கள் பரிதபித்துக் கொள்ளுங்கள். Another thing that we want to understand, மற்றும் ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். others, however friendly and close they might be, cannot fully understand our sorrows. மற்றவர்கள் எவ்வளவுதான் நெருக்கமாக எவ்வளவுதான் சிநேகிதர்களாக இருந்தாலும் நம்முடைய துக்கத்தை முழுமையாய் அவர்கள் புரிந்து கொள்ளவே முடியாது. Turn with us to book of Proverbs where it is so clearly confirmed. நீதிமொழிகள் புத்தகத்திலே இது தெள்ளத்தெளிவாய் நமக்கு விளக்கப்பட்டிருக்கிறதை பாருங்கள். Look at the 10th verse of the 14th chapter. 14வது அத்தியாயத்தினுடைய 10வது வசனத்தை பாருங்கள். The heart knows its own bitterness and a stranger does not share its joy. இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும், அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாகான். In other words, people, however friendly and good and nice they might be, the real sorrow only that very heart will understand. மற்றவர்கள் எவ்வளவுதான் சிநேகிதர்களாக இருந்தாலும் சரி, உண்மையான துக்கத்தை அதை அனுபவிக்கிற அந்த உள்ளம்தான் புரிந்து கொள்ள முடியும். You know, if you keep on looking for people to come and sympathize with you, you know, sometimes you will be disappointed. எல்லாரும் உங்களுக்காக வந்து பரிதபிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் சில சமயங்களில் நீங்கள் ஏமாற்றம் அடைவீர்கள். There are some people who will really sympathize with you. உண்மையாய் உங்களுக்காக பரிதபிக்கிறவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். But there are many people who will actually sing a song for you instead of sympathizing with you. ஆனால் அநேகர் உங்களுக்காக பரிதபிக்கிறதை விட்டுவிட்டு உங்களுக்காக அந்த உங்கள் துக்கத்தை பார்த்து பாடுவார்கள். Now turn with us to book of Proverbs 25th chapter. நீதிமொழிகள் 25வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். Look at the 20th verse. 20வது வசனத்தை பாருங்கள். Praise God for the Bible which gives us all these wonderful practical truths. இந்த அருமையான நடைமுறை உண்மைகளை நமக்கு எடுத்துரைக்கிற வேத புத்தகத்துக்கு தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். Like one who takes away a garment in cold weather and like vinegar on soda is one who sings songs to a heavy heart. மனதுக்கம் உள்ளவனுக்கு பாட்டுக்களை பாடுகிறவன் குளிர்காலத்திலே வஸ்திரத்தை களைக்கிறவனைப் போலவும் வெடியுப்பின் மேல் வார்த்த காடியைப் போலவும் இருப்பான். You know what happens when vinegar is poured on soda? ஒருவேளை நீங்கள் வெடியுப்பின் மீது காடியை ஊற்றினால் என்ன நடக்கும்? That's what will happen, you know, when you are really suffering, somebody comes and sings for you. நீங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிற பொழுது யாராவது உங்களுக்காக பாடுகிற பொழுது அதுதான் நடக்கிறது. Beloved, don't expect too much from people. பிரியமானவர்களே, மற்றவர்களிடத்திலிருந்து அதிகமாய் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். When there is no expectation, there will be no disappointment, isn't it? எதிர்பார்ப்பே இல்லை என்றால் நீங்கள் ஏமாற்றமே அடைய மாட்டீர்கள் அல்லவா? You know, Jesus wanted somebody to comfort him. ஆண்டவராகிய இயேசு தன்னை யாராவது ஆறுதல் படுத்துவார்கள் என்று எதிர்பார்த்தார். And he was disappointed. அவர் ஏமாற்றம் அடைந்தார். He asked for a drink. குடிக்க கொடுங்கள் என்று கேட்டார். They did not give him grape juice, they gave him gall for drink. திராட்சை ரசத்தை கொடுக்கவில்லை, குடிக்க காடி கொடுத்தார்கள். You know, that's what the world will give us. அதுதான் இந்த உலகம் நமக்கு கொடுக்கும். This is what has happened to Jesus and what will happen to us. இது ஆண்டவராகிய இயேசுவுக்கு சம்பவித்தது, இதேதான் நமக்கும் சம்பவிக்கும். Shall I tell you what is the best way to overcome self-pity? இந்த சுய பரிதாபத்தை மேற்கொள்வதற்கு சிறந்த ஒரு முறை என்னவென்று உங்களுக்கு சொல்லட்டுமா? You sympathize and empathize with the suffering of other people. மற்றவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த பாடுகளை குறித்து பரிதாபப்பட்டு அதோடு கூட நீங்களும் அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். No, that's what Jesus did. அதுதான் ஆண்டவராகிய இயேசு செய்தார். He was agonizing with intolerable pain on Calvary's cruel cross. கல்வாரியின் கொடூர சிலுவையிலே வியாகுலப்பட்டு அங்கே அலைகழிக்கப்பட்டு கொண்டிருந்தார். There was a thief who sympathized with him because he was punished unjustly. அநீதியாய் இவர் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறாரே என்று பக்கத்திலே அறையப்பட்டிருந்த ஒரு கள்ளன் இவருக்காக பரிதபித்தான். But what did Jesus do? ஆண்டவர் என்ன செய்தார்? He sympathized with the thief and he began to lead him to forgiveness and peace with God. அந்த கண்ணனை குறித்து ஆண்டவர் பரிதபிக்க துவங்கி அவனை ரட்சிப்புக்குள்ளாகவும் அவனை நித்தியத்துக்குள்ளாகவும் நடத்த துவங்கினார். And when he was agonizing on the cross, he comforted and sympathized with his weeping mother. வியாகுலப்பட்டு சிலுவையிலே அறையப்பட்ட நிலையிலும் கூட அங்கே புலம்புகிற தன்னுடைய தாய்க்காக அவர் பரிதாபப்பட்டார். Beloved, whenever there is a temptation for us to just sympathize with ourselves, turn the sympathy towards others. There are plenty of people in the world who are suffering with all sorts of problems. பிரியமானவர்களே,
சுய பரிதாப ஒரு எண்ணம் வருகிற பொழுது அந்த பரிதாபத்தை மற்றவர்களுக்கு நேராய் நீங்கள் திசை திருப்புங்கள். பரிதவிக்கப்பட வேண்டியவர்கள் ஏராளம் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். Instead of sinking in self-pity, you better pray for those people and other people that they might not suffer like you. நீங்கள் சுய பரிதாபத்தில் ஈடுபடுவதை விட்டுவிட்டு மற்றவர்களுக்காக ஜெபித்து அவர்கள் உங்களைப் போல பாடுபடாமல் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். So that's a positive attitude. அதுதான் ஒரு சாதகமான எண்ணம். Now that was the attitude of David. அதுதான் தாவீதினுடைய எண்ணம் கூட. Now look at Psalm 35, we look at verse 12 and 13. 35வது சங்கீதத்திலே 12 13 வசனங்களை பாருங்கள். They reward me evil for good to the sorrow of my soul. நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள், என் ஆத்துமா திக்கற்று போக பார்க்கிறார்கள். You know, in other words, David was sinking in sorrow. மற்ற வார்த்தைகளில் தாவீது துக்கத்திலே முழுகிக் கொண்டிருந்தான். But what did he do? அவன் என்ன செய்தான்? When they were sick in the 13th verse, 13வது வசனத்திலே அவர்கள் வியாதியாய் இருந்தபோது my clothing was sackcloth. இரட்டு என் உடுப்பாய் இருந்தது. I humbled myself with fasting. நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன். And my prayer would return to my own heart. என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்தது. I paced about as though he were my friend or brother. நான் அவனை என் சிநேகிதனாகவும் என் சகோதரனாகவும் பாவித்து நடந்து கொண்டேன். I bow down heavily as one who mourns for his own mother. தாய்க்காக துக்கிக்கிறவனைப் போல துக்க வஸ்திரம் தரித்து தலை கவிழ்ந்து நடந்தேன். I myself am immersed in sorrow. நானே துக்கத்திலே முழுகி இருக்கிறேன். But when I see somebody else suffering, I identified myself with so much with their suffering as if I was mourning for my own mother. நானே எவ்வளவோ பாடுகளுக்கு மத்தியிலே இருக்கிறேன், ஆனால் மற்றவன் பாடுபடுகிறதை பார்க்கிற பொழுது என் தாய்க்காக நான் பரிதபிக்கிறது போல நான் அவனுக்காக பரிதபித்தேன். Beloved, if you do not become concerned with others, you know what will happen? In course of time, you yourself will become a sadist. பிரியமானவர்களே, மற்றவர்களுக்காக பரிதபிக்கிறவர்களாக நீங்கள் இல்லாமற் போனாலும் நாளடைவிலே சம்பவிக்கிறது என்னவென்றால் நீங்கள் மற்றவர்கள் துன்பத்திலே இன்பம் காண்கிறவர்களாய் மாறிவிடுவீர்கள். You know what is that? You want others also to suffer like you. மற்றவர்களும் நீங்கள் அனுபவிக்கிற பாடுகளைப் போலவே அனுபவிக்க வேண்டும் என்கிற விருப்பம் கொள்வீர்கள். The apostles were very much against that kind of an ungodly attitude. அந்த விதமான ஒரு அவபக்தியான ஒரு மனப்பான்மை இருக்கக்கூடாது என்று அப்போஸ்தலர்கள் எதிர்த்தார்கள். Turn with us to book of Philippians 2nd chapter. பிலிப்பியர் 2வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். We'll read verses 25 and 26. 25 26 வசனங்களை வாசிக்கிறோம். Here we meet a man by name Epaphroditus. எப்பாப்ராப்தித்து என்கிற ஒரு மனுஷனை இங்கே சந்திக்கிறோம். He was constantly an intercessor and a minister for the people of God. தேவ மக்களுக்காக அவன் தொடர்ந்து மன்றாடி ஜெபிக்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். And what do we read about him in verse 25? 25வது வசனத்திலே அவனை குறித்து என்ன வாசிக்கிறோம்? I considered it necessary to send to you Epaphroditus, my brother, fellow worker and fellow soldier, your messenger and the one who ministered to my need. What do we read about him in verse 26? 26வது வசனத்திலே என்ன வாசிக்கிறோம்? He was longing for you all and he was distressed because you had heard that he was sick. அவன் உங்கள் எல்லார் மேலும் வாஞ்சை உள்ளவனாகவும் தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதினாலே மிகவும் வியாகுலப்படுகிறவனாகவும் இருந்தான். So just try to understand the situation. இந்த சூழ்நிலையை சற்று நீங்கள் புரிந்து கொள்ள பாருங்கள். Here is a man of God. இங்கே ஒரு தேவ மனுஷன். He was an intercessor. இங்கே அவன் மன்றாட்டு ஜெபத்தில் ஈடுபடுகிறவன். And he was a minister to the people of God. தேவ ஜனங்களுக்கு ஊழியம் செய்கிறவன். He was very sick, almost unto death. அவன் வியாதிப்பட்டு அவன் மரணத்துக்கு ஏதுவான ஒரு நிலைமையில் இருந்தான். That news reached to the Philippian believers. அந்த செய்தி பிலிப்பில் இருக்கக்கூடிய விசுவாசிகளை போய் அடைந்தது. And that made this man sad. இது இந்த மனுஷனை அவ்வளவு வியாகுலப்படுத்தினது. Why? ஏன்? Because they heard that he was sick and they became sorrowful. That made him sorrowful. See how sensitive that man was. இவன் வியாதியா இருக்கிறான் என்று அந்த மக்கள் கேள்விப்பட்டு அவர்கள் வியாகுலப்படுகிறார்களே என்கிற செய்தி இவனை துக்கம் அடைய செய்தது. எவ்வளவு ஒரு உணர்வுள்ள ஒரு மனுஷனாக இருந்தான் பாருங்கள். Now you know when you look at Apostle Paul, when you look at verse 28, you know he belonged to the same brand, that same category. அதே விதமான ஒரு மனோபாவம் கொண்டவன் தான் பவுல் என்று 28வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் பாருங்கள். Therefore I sent him the more eagerly that when you see him again that you may rejoice
and I may be less sorrowful. ஆகையால் நீங்கள் அவனை மறுபடியும் கண்டு சந்தோஷப்படவும் என் துக்கம் குறைவும் அவனை அதிசீக்கிரமாய் அனுப்பினேன். In other words, what was the philosophy of Apostle Paul? அப்போஸ்தலனாகிய பவுலனுடைய தத்துவம் இந்த இடத்துல என்னவா இருந்தது? When I make you joyful, I shall become less sorrowful. நான் உங்களை மகிழ்விப்பேனே ஆனால் என்னுடைய துக்கம் சற்று குறையும். In other words, here is a man who never wanted others to suffer. He never rejoiced in the suffering of other people, even secretly. இந்த ஒரு மனுஷனை பாருங்கள், மற்றவர்களுடைய துக்கத்திலே சற்றும் சந்தோஷப்படவில்லை, அதை ரகசியமாக கூட அப்படி சந்தோஷப்படவில்லை. Now the same testimony here Apostle Paul gives when he was writing his second epistle to the Corinthians. கொரிந்தியர்களுக்கு எழுதும் பொழுது இரண்டாவது நிருபத்திலே இதே காரியத்தை பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். Look at the second chapter and we'll read the first verse. 2 கொரிந்தியர் 2வது அத்தியாயத்தினுடைய முதல் வசனத்தை வாசிப்போம். I determined this within myself that I would not come again to you in sorrow. நான் துக்கத்துடனே உங்களிடத்தில் மறுபடியும் வராதபடிக்கு எனக்குள்ளே தீர்மானித்துக் கொண்டேன். In other words, I am not going to come sorrowful. I will not make any of you sorrowful. That I have determined in me. நான் துக்கத்தோடு மீண்டுமா உங்களிடத்தில் வந்து உங்களை துக்கப்படுத்துகிறது கிடையாது என்று நான் தீர்மானித்து விட்டேன். Beloved, this is the kind of magnanimity that we should have towards the suffering of us and suffering of others. ஆம் பிரியமானவர்களே, மற்றவர்களுடைய வியாகுலங்கள் நம்முடைய பாடுகளை பற்றி நமக்கு இருக்க வேண்டிய பெருந்தன்மை இதுதான். Self pity will weaken our spiritual muscles. சுய பரிதாபமானது நம்முடைய ஆவிக்குரிய தசைகளை அது பலவீனப்படுத்தும். We all know that the 12th chapter of Hebrews is a chapter on chastisement. எல்லாருக்கும் தெரியும் எபிரேய நிருபத்தினுடைய 12வது அத்தியாயமானது சிட்சையை பற்றிய ஒரு அத்தியாயம். In that chapter, what we are admonished to do? அந்த அத்தியாயத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு அறிவுரை சொல்லப்படுகிறது. You can read verses 11 to 13. 11 13 வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்தால் it says we should strengthen our weak hands. நம்முடைய தளர்ந்த கைகளை நாம் பலப்படுத்த வேண்டும். And we should strengthen our feeble knees. தளர்ந்த கால்களை நாம் பலப்படுத்த வேண்டும். And we should strengthen our lame feet. நம்முடைய முடமான பாதங்களை நாம் பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. During chastisement and suffering, all these things become weak. ஏனென்றால் சிட்சையின் போது இவைகளெல்லாம் பலவீனப்படுகின்றன. And if we sink in further self pity, they will go dislocated and then everything will become further confused. இன்னும் நாம் சுயபரிதாபத்திலே முழுகுவோம் என்று சொன்னால் அவைகள் தாறுமாறாக கலைந்து போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு போய்விடும். Beloved, whatever may be your suffering, பிரியமானவர்களே, உங்களுடைய துக்கம் என்னவா இருந்தாலும் do not keep on mourning. நீங்கள் தொடர்ந்து புலம்பிக் கொண்டே இருக்க கூடாது. Come out of it. அதை விட்டு வெளியேறுங்கள். God rejected Saul from being king. சவுல் ராஜாவா இராதபடிக்கு தேவன் அவனை அகற்றினார். And that made Samuel very sad. அது சாமுவேலுக்கு மிகவும் ஒரு துக்கத்தை ஏற்படுத்தினது. He kept on mourning. அவன் தொடர்ச்சியாய் புலம்பிக் கொண்டிருந்தான். You know what God told Samuel? சாமுவேலை பார்த்து தேவன் என்ன சொன்னார் தெரியுமா? How long will you be mourning for Saul? சவுலுக்காக நீ எவ்வளவு நாள் புலம்பிக் கொண்டிருப்பாய்? Get up. எழுந்திரு. And go and anoint David as the next king. நீ சென்று தாவீதை அடுத்த ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. Yes, beloved, whatever may be the type of suffering. ஆம் பிரியமானவர்களே, என்ன விதமான பாடுகளாக இருந்தாலும் சரி, Instead of sinking in self-pity, let us jump out of it and go ahead with what God has called us to do. சுயபரிதாபத்திலே நாம் முழுகிக் கொண்டிருப்பதை விட்டுவிட்டு நாம் முன்னேறி சென்று ஆண்டவர் நமக்காக நியமித்திருக்கிறதை செய்ய நாம் துணிவோம். How not to sorrow? எப்படி துக்கிக்க கூடாது? Do not sink in self-pity. சுயபரிதாபத்தில் முழுகிவிடக் கூடாது.